இளைஞர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் நாட்டின் வளர்ச்சியிலும் பங்களிக்க வேண்டும். காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறப்பதை உறுதி செய்ய கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் அமர்வில் இரு மனுக்களும் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல். சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்த காவலர் தர்மராஜ் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்து அரசாணை வெளியீடு. கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுக வழக்கறிஞர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். தாவேகா ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 300க்கும் மேற்பட்ட கொலைகள் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் EVM-இல் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் கண்டனம். தமிழக வெற்றிக் கழகத்தை சர்க்கஸ் கூட்டம் என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேகா ஆட்சியில் நின்றால் கைது, அமர்ந்தால் கைது என பாசிச ஆட்சி நடந்து வருவதாக திமுக வடக்கு மண்டல வழக்கறிஞர் அணியினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விமர்சனம். இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு நின்னா கைது, நடந்தா கைது, பேசினா கைது, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது டம்மி முதல்வர், கேடுகெட்ட அரசு என்றெல்லாம் விமர்சித்தேன். அதற்கெல்லாம் கைது செய்யாத அரசு காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்பதற்காக கைது செய்தது. தன்னை கைது செய்தது காமெடியாக இருந்ததாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடுகெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி ஒன்றும் பேசல. மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. தன்னை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றதை ஒரு ஜாலி ட்ரிப் போலவே பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்களின் கவனிப்பில் அரசு செலவில் ரோட் ஷோ அழைத்து சென்ற தாவேகா அரசுக்கு நன்றி எனவும் உதயநிதி பேச்சு. மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் எடுத்துட்டீங்க. போகும்போது நானு, சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த துடிக்கும் பாஜகவின் வன்மம் மன்னிக்க முடியாதது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்துவிடும் நிலையில் அதை தடுக்க அணை முற்றுகை நாடகங்களை அறிவித்து பதற்றத்தை ஏற்படுத்துவதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அன்புமணி ராமதாஸை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவிக்க முடிவு. தமிழகத்தில் ஆளுங்கட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு.
பாஜகவுடன் சண்டை போட்டால்தான் எதிரியா? டெல்லிக்கே செல்லாத இந்த அண்ணாமலை வெளிநாட்டிற்கு செல்வேனா எனவும் பேச்சு. தமிழ்நாட்டிற்கான முடிவை டெல்லியிலிருந்து எடுக்கக்கூடாது. போயஸ் கார்டன், பனையூர், கோபாலபுரத்தில் அமர்ந்து முடிவு எடுக்கும் காலம் மாறிவிட்டதாகவும் அண்ணாமலை கருத்து. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 10,185 வரத்து கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகள் புனரமைப்பு பணிகள் தொடங்கும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. முதல்வர் அறிவுறுத்தலின்படி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள் பங்கேற்குமாறு அழைப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் பயணி குடிநீர் பாட்டில் திட்டம் அறிமுகம். எஸ்இடிசி பேருந்தில் நீண்ட தூரம் செல்லும் பயணிகளுக்காக 10 ரூபாய்க்கு விற்பனை. எண்ணூர் கழிமுகம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்கள். ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்ததே காரணமாக இருக்கலாம் என மீனவர்கள் புகார். சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் ஏராளமான மீனவர்கள் போராட்டம். மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் மீன்கள் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்து சாலை மறியல். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் செத்து கிடந்த சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மீன்களின் இறப்புக்கு காரணமான நிறுவனங்களிடமிருந்து பணத்தை வசூலித்து மீனவர்கள் இழப்பீடாக வழங்குவதோடு தற்போது நிலவி வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்துமாறும் வலியுறுத்தல். சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் திமுகவினர் போராட்டம். பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். திமுகவின் ஆர்ப்பாட்டம், நாசமாச்சு நாசமாச்சு, பட்டாசு தொழில் நாசமாச்சு, மோசமாச்சு மோசமாச்சு, தொழிலாளர் நிலை மோசமாச்சு, உனக்கு நினைப்பது நியாயம் தானா? சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ தங்கம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட மியான்மர் நாட்டை சேர்ந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்து விசாரணை. திருவாரூரில் அடுத்தடுத்து 7 வீடுகள் மற்றும் ஒரு கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இடத்தகராறில் 2 தரப்பினர் மோதல். ஒரு தரப்பினர் அடியாட்களுடன் வந்து மற்றொரு தரப்பினரை தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. திருவிடைமருதூர் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. வீட்டில் ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்டு கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக திகழும் அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விடுமுறை தினமான இன்று காலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வழிபாடு. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆவணி பெருவிழா கோலாகலம். 18 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு.
முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கடலிலும் நாழி கிணற்றிலும் புனித நீராடிய பக்தர்கள் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு. வார விடுமுறையை முன்னிட்டு பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து ஏராளமானோர் சுவாமி தரிசனம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. கடலில் குளித்து மகிழ்ந்த பக்தர்கள் மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்தியபடி பிரார்த்தனை. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த ஏராளமான பக்தர்கள். பனிப்போர்வையை விலக்கி கடல் படுக்கையிலிருந்து எழுந்த சூரியனை கண்டு ரசித்த பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் இருசக்கர வாகன ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. அந்த பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு. பண்ருட்டி அருகே நள்ளிரவில் பலாப்பழம் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தகவல். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. மூதாட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கடந்த 6 மாதமாக தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த மக்கள். ஆண் கழுதைக்கு வேட்டி துண்டு அணிவித்தும் பெண் கழுதைக்கு புடவை வளையல் பசி அணிவித்ததோடு உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசியும் அலங்கரிப்பு. சிவகங்கை மாவட்டம் கும்மங்குடி பெரிய கண்மாயில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை மீன்களை அள்ளிச் சென்ற கிராம மக்கள். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா கடற்கரையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை. வீட்டில் தான் வளர்க்கும் மயில்களுக்கு உணவளித்த பிரதமர் மோடியின் காணொலி இணையத்தில் வைரல். தன்னோடு வாழும் விலங்கு, பறவை நண்பர்களுக்கும் தான் நேரம் ஒதுக்குவதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. நாளை மாதாந்திர பூஜை தொடங்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. சிக்கிமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் மண் சரிவு. மலையடி வாரத்தை ஒட்டிய கிராம மக்களை வெளியேற்றிய அதிகாரிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கியை பயணி எடுத்து சென்றது எப்படி என போலீசார் விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீர்நிலைக்கு நடுவே நின்றபடி ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த இளைஞர். இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ. कार्यक्रम बीच पे चलिए हाँ
கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் கோவிலில் அழகிய பிரம்மாண்ட பூக்கோளம். ஓணம் பண்டிகையின் தொடக்கத்தை ஒட்டி வரையப்பட்ட பூக்கோளத்தை காண பொதுமக்கள் ஆர்வம். பதினேழு வயதுக்குட்பட்ட சிறார்கள் அமெரிக்க விசா நேர்காணலுக்கு பெற்றோருடன் நேரில் வர வேண்டும். குழந்தைகளாக இருந்தாலும் விசா அதிகாரி நேரில் சரிபார்க்க வசதியாக விசா வழங்கும் விதிமுறையில் மாற்றம். ஹோர்முஸ் நீரிணை தங்கள் உத்தரவுப்படி மட்டுமே திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டம். நீரிணையை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசெம் கரிபாபதி பதிலடி. பிரபல நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராஃபிற்கு மகாராஷ்டிர அரசு நோட்டீஸ். பான் மசாலாவிற்கு மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதாக கூறி நடவடிக்கை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணில் முதல் முறையாக வீழ்த்தி வங்கதேச அணி அபாரம். முதல் டெஸ்டில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் வங்கதேச அணி முன்னிலை.